ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை பஞ்சமி திதி. இந்த சனிக்கிழமை பஞ்சமி திதி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல யார் என்ன செய்தால் இவர்களுக்கு லாபம்ங்கிறத பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அதே லாபத்துல தான் சனி பகவான், சந்திரன், சுக்கிரன் எல்லாம் இருக்காங்க. குபேர யோகம் இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்திர வாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பஞ்சமி திதி சேர்ந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு தங்கமோ, வெள்ளியோ, வைரமோ வந்து வாங்குங்க. உங்க வசதிக்கு ஏற்றாற் போல இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சூப்பரா உங்களுக்கு அது லாபமாக முடியும். இந்த மாதிரியான திதிகளோ, வாரமோ, நட்சத்திரமோ நமக்கு எப்பவாவது ஒரு தடவை தான் நமக்கு அமைந்து வரும். அதனால இந்த நாளை மிஸ் பண்ணாம மேஷ ராசியில இருக்கிறவர்கள் பங்கு சந்தையின் முதலீடோ அல்லது தங்கம் வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட்டோ மறக்காம செய்யுங்க. இது உங்களுக்கு பல மடங்காக லாபத்தை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு தொலைந்து போன களவு போன பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். இந்த சனிக்கிழமை பஞ்சமி திதியில உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் வரதோ இல்லை ஏதோ ஒரு விதத்துல ஒரு தன லாபத்தையும் இந்த நாள்ல நீங்க பெற போறீங்க. இல்லை உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான ஒரு செய்தி வரலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் வரலாம். ஸோ ஏதோ ஒன்று நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த சனிக்கிழமை பஞ்சமி திதியில் நீங்கள் யாரை சென்று வணங்குவது அப்படின்னு பார்த்தீங்களா, நவகிரகத்தில் கண்டிப்பாக நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி பஞ்சமி திதியில் இன்னைக்கு வந்து நீங்கள் பைரவருக்கு போய் விளக்கேற்றுங்க. எதிரிகளினுடைய தொல்லை இருக்காது. மிதுன ராசி நேயர்களுக்கு பாக்கியத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள், அதுவும் இன்னைக்கு பஞ்சமி திதியில உங்களுக்கு அனைத்து விதமான பாவங்களும் தீரக்கூடிய ஒரு நாள். ஸோ மிதுன ராசி அன்பர்கள் ஒரு 5 பேருக்கு இன்னைக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க. மேல்படி இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் ஆலய வழிபாடு, ஒரு அங்காளம்மனுக்கோ அல்லது வந்து வாராகியோ சென்று வழிபாடு செய்து, வாராகியாக இருந்தால் மஞ்சள் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். தடங்கல்கள் நிவர்த்தியாவதோடு மட்டுமல்லாமல் கிரக தோஷங்களும் விலகும். கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். அஷ்டம சனியில இருக்கக்கூடிய உங்களுக்கு அஷ்டமத்தில் 3 கிரக சேர்க்கை, பாக்கியத்தில் ராகு. ஸோ இந்த சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பஞ்சமி திதியில அவசியம் வாராகி அம்மனை வழிபாடு செய்து பைரவரையும் வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் செய்து மற்றும் சுதர்சன காயத்ரியை உச்சரித்தால் இந்த கடகராசி நேயர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராது. சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்னைக்கு மனசுல நிறைய ஒரு சந்தோஷமும் மன நிறைவான நாளாகவும் இருக்கும். ஒரு சில நாட்களில் நமக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, சுக்கிரன், சந்திரனினுடைய சேர்க்கை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும். இன்றைய நாளில் இந்த சனிக்கிழமை பஞ்சமி திதியில் ஆஞ்சநேயரை சென்று வணங்கி பஞ்சமுக ஆஞ்சநேயராக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். கன்னிராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் பேசலாம். இந்த பஞ்சமி திதியில் கன்னிராசி அன்பர்கள் புதிய வியாபார முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் உங்களுக்கு குரு பலனை அதிகரிப்பார். திருமண யோகங்களும் கைகூடக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்ததை விட பலன்கள் நன்றாகவே இருக்கும். சனிக்கிழமை பஞ்சமி திதியில் நவகிரக வழிபாடுகளை செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள் நீண்ட நண்பர்களால் உங்களுக்கு உதவி உண்டு. தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், வெளிநாட்டிற்காக நம்ம முயற்சி செய்து தோற்று போனவர்களுக்கு இன்று மீண்டும் செல்லக்கூடிய ஒரு யோகத்தை அமைத்து கொடுக்கும்.
இந்த சனிக்கிழமை பஞ்சமி திதியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை மிகவும் அருமையான பலன்களை கொடுக்கும். அன்னதானங்கள் செய்து இன்று உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். கருடனுக்கு தீபம் ஏற்றுவது இன்றும் மேலும் நல்ல பலன்களை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். திருமண யோகங்கள் கை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். குழந்தையை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்திருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்று சனிக்கிழமை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபாடு செய்து மற்றும் இன்று 5 நபர்களுக்கு அன்னதானம் செய்வது கிரக தோஷங்கள்ல இருந்து உங்களுக்கு தோஷ நிவர்த்தி உண்டு. தனுசு ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான சில நல்ல விஷயங்கள் நடைபெறும். காதல் வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாகவும் திருமண யோகங்களும் கைகூடும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த சனிக்கிழமை பஞ்சமி திதியில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு தீபமேற்றவும். மேலும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகும். இன்று சுதர்சன ஆழ்வாரையும் மற்றும் நரசிம்ம பெருமானையும் வணங்கலாம். மகர ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் ரொம்பவுமே இருக்கும். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக அமைத்து கொடுக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் வீடு வாங்குவது சம்பந்தப்பட்டது சொத்து விவகாரங்கள் இன்று பேசினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சனிக்கிழமை பஞ்சமி திதியில் பெருமாளை வணங்கி மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கலாம். கும்பராசி அன்பர்கள், இன்று கருட பகவானுக்கு 5 தீபங்கள் ஏற்றுவது நல்லது. உங்களினுடைய ராசியிலேயே 3 கிரக சேர்க்கை சனிக்கிழமை பஞ்சமி திதியில் கருடனை வணங்க இழந்ததை பெறலாம். இன்று பெருமாள் ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றி பின்பு சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் வணங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கோர்ட்டு வழக்குகள் இது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். இன்று அரசு அதிகாரிகளையோ அல்லது முக்கிய பிரமுகர்களையோ சென்று சந்திக்கலாம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இன்றைய நாளில் உங்களுக்கு லாபத்தை தரும். ஆகவே மீனராசி நேயர்கள் இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து சனி பகவானுக்கு இன்று தீபம் ஏற்றி 5 நபர்களுக்கு தானமாக அன்னதானம் செய்யும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பஞ்சமி திதியில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டினை செய்யலாம்? இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதியில இருந்தும் சரி, பௌர்ணமி திதியில இருந்தும் சரி, இந்த இடைவெளி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில இந்த பஞ்சமி திதி இந்த 5th டே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கிவ்ஸ் யூ ப்ராஸ்பெரிட்டி, வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்கிறது. ஸோ இந்த வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் நம்ம வழிபாடு செய்கிறது எதுக்குன்னா ப்ராஸ்பெரிட்டிக்கு தான். ஏன்னா வயல் தேவதைன்னு சொல்கிறது. எப்போ வயல்வெளிகள் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வளமான ஒரு பூமி இருக்கணுங்கிறதுக்காக தான் வாராகியை நம்ம வழிபாடு செய்கிறோம். ஸோ அந்த செழிப்பை தரக்கூடிய இந்த வாராகியை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்கிறோம். பூவராகர் வராகரையும் லக்ஷ்மி வராகரையும் இந்த பஞ்சமி திதியில் நம்ம வணங்கினால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு தீரும். அப்போ யாரெல்லாம் முக்கியமாக அதுவும் சனிக்கிழமை பஞ்சமி திதி வருது அப்படின்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நாள் தான் நம்ம சொல்லலாம். இப்படி இந்த காம்பினேஷன்ஸ் அதுவும் சந்திரன் சுக்கிரன் சனியோட சேர்ந்து சனி வீட்லேயே இருக்காங்க. அதுவும் சனிக்கிழமை பஞ்சமி திதியில் கும்பராசிக்காரர்கள் அவசியம் இன்னைக்கு ஒரு சக்கரத்தாழ்வாரை வணங்குறதோ, நரசிம்மரை வணங்குறதோ, வாராகியை வணங்குறதோ அல்லது பூவராகரை வணங்குறதோ
உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஸோ இழந்ததை மீண்டும் பெறக்கூடியதுன்னு சொல்றது. கும்பராசிக்காரர்கள் தாராளமாக இன்னைக்கு அதை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களும் 8ஆம் இடத்தில் இருக்கு இல்லையா? ஸோ இவங்களும் இன்றைய நாளில் இந்த மாதிரி இந்த தேவதைகள் வாராகர், வாராகி, சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் இவங்களை வணங்கினால் இவர்களுக்கு அந்த போராட்டத்திலிருந்து அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். இந்த பஞ்சமி திதியில நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும். ஸோ உங்களுக்கு எதுல வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ, இந்த சனிக்கிழமை ஸ்திர வாரத்தில் பஞ்சமி திதியில் வாராகர், வராகி, நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் இவர்களை சென்று வணங்கினால் கண்டிப்பாக எண்ணிய காரியங்கள் கைகூடும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.